ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் ஆகஸ்ட் 6, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டனும் தட்டி விட்டுருங்க. அபூர்வாவும் மருதாணி சித்தையும் கார்ல போயிட்டு இருக்காங்க. மீராவ கஹன் கிட்ட உண்மையை சொல்ல விடக்கூடாது, எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அபூர்வா சொல்றா, நான் சொல்றத வேதவாக்கா கேட்டுட்டு இருந்த மீரா இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு அபூர்வா திட்டிட்டு இருக்கா. அப்போ மருதாணி சித்தி சொல்றாங்க, டிரைவருக்கு ஃபோன் பண்ணி காரை அவங்க வீட்டுக்கிட்ட எங்கேயுமே நிறுத்த சொல்லாம திருப்பியும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, அப்போ மீராவால எங்கேயும் இறங்கி போக முடியாதுல்ல அப்படின்னு ஐடியா தராங்க. இதை கேட்டு செம்ம கடுப்பான அபூர்வா, உங்ககிட்ட எல்லாம் நான் ஐடியா கேட்கற அளவுக்கு என் நிலைமை கீழே இறங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மருதாணி சித்திய கணத்துல பலார்னு அறவிடுறாங்க. ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீ சொன்னதும் நல்ல யோசனை தான்னு நினைச்சு டிரைவருக்கு ஃபோன் போடுறா அபூர்வா. டிரைவருக்கு ஃபோன் பண்ணி காரை எங்கேயும் நிறுத்தாத அப்படின்னு கத்துறா. ஆனா டிரைவர், மேடம் நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கலன்னு சொல்லிக்கிட்டே காரை கஹன் வீட்டோட வாசல்ல நிறுத்திடுறான். கார் நின்ன உடனே மீரா சட்டுன்னு இறங்கி வீட்டுக்குள்ள போறா. டிரைவர் திரும்பவும் போன்ல அபூர்வா கிட்ட சொல்றாரு, மேடம் நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை, நான் காரை நிறுத்தினேன், மேடம் இறங்கி உள்ள போயிட்டாங்க, இனி என்னால அவங்கள தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்தது மீரா கஹன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு கஹன் கஹன்னு கதவு கிட்ட நின்னுட்டு கூப்பிடுறா. கஹன் வாங்க சித்தி, என்னாச்சு, உள்ள வந்து பேசலாம் வாங்கன்னு கூப்பிடுறான். ஆனா மீரா இல்ல, 4 செவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயம் இல்ல, நான் இங்கேயே சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்றா. மீரா சொல்றா, உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும், அன்னைக்கு பிந்துவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ண வச்சது பூமி இல்ல அப்படின்னு குண்டு தூக்கி போடுறா. இதை கேட்டு கஹன் செம ஷாக் ஆகுறான். மீரா சொல்றா, ஆமா கஹன், அந்த கல்யாணத்தை நடத்தினதே என் அண்ணி அபூர்வா தான், உன்னையும் பூமியையும் பிரிக்கணும்னு பழிய பூமி மேல போட்டு அவளை உன் கண்ணுல இருந்தே தூரமாக்கணும் தான் அபூர்வா அண்ணி இந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சாங்கன்னு மொத்த உண்மையும் மீரா கஹன்ட்ட சொல்றா. மீரா உண்மையை சொன்னதும் கஹன் அதிர்ச்சியாகி, இல்ல நான் அன்னைக்கு என் கண்ணால அந்த வீடியோவை பார்த்தேன், பூமி பேசுறத நானே கேட்டேன்னு சொல்லி நம்ப மாட்டான். அப்போ மீரா சொல்றா உடனே, அந்த வீடியோ எடிட் பண்ணது கஹன், பூமி பேசுன நிஜமான வார்த்தைகள் மாத்தி அப்புறம் அண்ணி அவளுக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி அவன்கிட்ட அந்த வீடியோவை காமிச்சாங்க, ஆதாரம் இருந்தாதான் நீ நம்புவன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரிஜினல் வீடியோ இருக்கிற என்னோட போனை நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், உன் போனை கொடுன்னு வாங்கி பிந்துக்கு போன் போடுறா. பிந்துக்கிட்ட மீரா சொல்றா, அன்னைக்கு கோவில்ல எடுத்த ஒரிஜினல் வீடியோ உன் போன்ல இருக்குமே, அதை உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணு அப்படின்னு மீரா சொல்லவும் பிந்து உடனே வீடியோவை கஹன் போனுக்கு அனுப்பி வைக்கிறா. வீடியோ வரதுக்குள்ள மீரா கஹன் கிட்ட சொல்றா, நீ பூமிய இவ்வளவு தூரம் தப்பா நினைச்சிருப்பேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல, நீ அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அவ மேல எவ்வளவு பழி போட்டாலும் உன் மேல அவ வச்சிருக்கிற அன்பு துளி கூட குறையல, பூமி ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு சொல்றா. அப்போ கஹன் போனுக்கு வீடியோ மெசேஜ் வந்து நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேக்குது. மீரா வீடியோ ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றா. கஹன் பதட்டமா அந்த வீடியோவை பிளே பண்ணி பாக்குறான். அதுல பூமி சொல்றா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா பூரி செத்து போயிடுவா, கஹன் மாமாவும் சாரதா அத்தையும் ரொம்ப வேதனைப்படுவாங்க, அதனால தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்கன்னு குடும்பத்துக்காக பறிஞ்சு பேசின மொத்த நிஜமும் தெளிவா இருக்கு. உண்மைய பார்த்த கஹன் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். பூமி மேல தப்பு இல்லைன்னு நினைச்சு அவளை அடிச்சது, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்துனது எல்லாவும் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. தப்பு பண்ணிட்டோன்னு குற்ற உணர்ச்சியில கஹன் வாய கையால மூடிக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்து கதறி அழுவுறான். மீரா கஹனை பார்த்து, இப்போவாச்சும் புரிஞ்சுதா கஹன், இது பூமி மேல எந்த தப்பும் இல்ல, மொத்த தப்பும் என் அப்புறம் அண்ணி பண்ணதுதான்னு ஆணித்தனமா சொல்றா. மொத்த தப்பையும் என் அப்புறம் அண்ணி தான் பண்ணாங்க, ஆனா அவங்க பண்ண தப்புக்கு பூமி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, நீ அவளை எவ்வளவு தூரம் தள்ளி வச்சாலும் அவ உன் மேல வச்சிருக்க அன்பை கொஞ்சமும் குறைச்சிக்கலன்னு சொல்றா. கஹன் சித்தின்னு பேச வரான். அப்போ மீரா சொல்றா, எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உண்மை எப்பவுமே தாமாதாமா தான் தெரிய வரும், ஆனா உண்மை தெரிஞ்ச அப்புறம் மனுஷனுக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீரா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. மீரா போனதும் கஹன் தாங்க முடியாம அப்படியே தரையில குப்புற விழுந்து அழுவுறான். கஹன் அழுதுட்டு இருக்கும் போது அங்க நிஜமாவே பூமி வந்து நிக்கிறா. கஹன் கண்ணீரை துடைச்சிட்டு நிமிர்ந்து பாக்குறான். பூமி நிஜமாவே நிக்கிறத பார்த்து ஓடி போய் அவளை கெட்டியா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். பூமி மாமான்னு பதறா. கஹன் சொல்றான் பூமி கிட்ட, நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சு நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், நான் எவ்வளவோ உன்னை பேசிட்டேன், நீ அத்தனை தடவை சொல்லியும் உன் கண்ணீரை நாடகம்னு நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு பூமின்னு சொல்லி வருத்தப்படுறான். என்னை நானே வெறுக்கிறேன்னு சொல்லி பூமி முன்னாடி கையெடுத்து கும்பிடுறான்.
கை கூப்பி கும்பிட்டது மட்டும் இல்லாம அப்படியே பூமியோட கால்ல விழுந்து என்னை மன்னிச்சிடுன்னு கதறான். அப்போ பூமி பதறி போய் ககனை தடுத்து நிறுத்தி, மாமா என்ன இது, நீங்க என் கால்ல விழுறதா, நீங்க என் மாமா, அதுக்கு மேல என் உயிரை காப்பாத்தின கடவுள், அப்படிப்பட்ட நீங்க என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாமா, என்னை அடிக்கவும் திட்டவும் உங்களுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்றா. ஏன்னா என் மொத்த வாழ்க்கையுமே உங்களுடையதுதான் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறா. இந்த ஒரு நாளுக்காக தான் எத்தனை தூக்கம் இல்லாத ராத்திரிகளை நான் கழிச்சிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம அன்பு எப்பவுமே தோக்காது, நான் ஆணித்தனமா நம்புனேன். பாத்தீங்களா, அந்த அன்பே உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுச்சுன்னு சொல்லி ககனோட கண்ணீரை தொடச்சி விடுறா. ககன் ரொம்ப உருகி போய் பூமியோட கையிலயும் நெத்திலையும் அன்பா முத்தம் கொடுக்கறான். உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு உண்மை தெரிஞ்ச அப்புறம் நான் உன்னை மன்னிச்சதை விட, நான் செஞ்ச இவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு அப்புறமும் நீ என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட பாரு, அதான் உன்னுடைய உன்னதமான குணம் பூமி அப்படின்னு சொல்றான். நீ என் கண்ணு முன்னாடி வரும்போதெல்லாம் என் நெஞ்சு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். உன்னை எவ்வளவு கேவலமா பேசின, வெறுத்தேன். என்னோடது உண்மையான அன்பு இல்ல பூமி, உன்னோடதுதான் உண்மையான நிஜமான பரிசுத்தமான அன்பு. அதை நீ எனக்கு நிரூபிச்சிட்டன்னு சொல்லி ககன் கலங்குறான். ககன் தொடர்ந்து சொல்றான், நீ என்னை விட்டு தூரமா போயிட்டேன்னு நினைச்சு என் இதயமே நின்னு போற அளவுக்கு அழுது துடிச்சேன். ஆனா நீ நம்ம காதுல மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. பூமி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, யாரையும் ஏமாத்த மாட்டான்னு என் அம்மா எத்தனை தடவை சொன்னாங்க. ஆனா நான் கேட்காம உன்னை கண்டபடி பேசிட்டேன். நான் மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கன்னத்திலே பலான்னு அவனே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறான். பூமி பதறி போய் ககனோட கையை பிடிச்சு தடுத்து, மாமா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, முடிஞ்சதை நினைச்சு இப்போ பேசி என்ன ஆக போகுது, நான் இப்போ உங்க கூட வந்துட்டேன்ல, இனிமே நாம சந்தோஷமா இருப்போம் மாமான்னு ஆறுதல் சொல்றா. ககன் சொல்றான், இனிமே நீ என்னை விட்டு போக மாட்டியே, நாம சந்தோஷமா இருப்போம்ல அப்படின்னு ககன் கேட்க, நீங்க தான் என் உயிரு, உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன் அப்படின்னு பூமி சொல்றா. ககன் அவன் கைய நீட்டவும் பூமி ஓடி வந்து அவனை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறா. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கண்ணீரோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ககனும் பூமியும் கட்டி பிடிச்சு எமோஷனலா பேசுனது எல்லாமே ககன் தரையில உட்காந்து அழுதுகிட்டே கண்ட கனவு எல்லாமே. அப்போ பூரி அங்க வந்து, அண்ணன் என்னாச்சு, ஏன் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கன்னு கேக்குறா. ககன் திடீர்னு முடிச்சு பார்த்து, பூமி பூமி எங்க எங்க இருக்கன்னு கத்துறான். இங்க தானே நின்னுகிட்டு இருந்த அப்படின்னு சுத்தி சுத்தி தேடுறான். பூரி சொல்றா, பூமி ஏன் அண்ணன் இங்க வரப்போறா, நாம முகூர்த்தத்துக்கு போகணும், அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றா. ககன் சொல்றான், எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு பூரி கத்துறதையும் கண்டுக்காம வேகமா கார்ல ஏறி கிளம்புறான். பதறி போய் வெளியே வந்த சாரதா, ககன் எங்க அவசரமா போறான்னு கேக்குறாங்க. பூரி அவருக்கு ஏதோ அவசர வேலை இருக்குன்னு அண்ணன் போறாருன்னு பூரி சொல்றா. அடுத்தது ககன் வந்ததுக்கு அப்புறம் போலாமான்னு கேக்குறாங்க சாரதா. அண்ணன் வர லேட் ஆகுமா, தாராவும் துருவும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க, நாம கேப் புக் பண்ணி போகலான்னு பூரி சொல்ல கேப் புக் பண்றா. இன்னொரு பக்கம் பூமி சொல்றா கேபி கிட்ட, மீரா அத்தை உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பதட்டமா கேக்குறா. அப்போ கேபி சொல்லியிருப்பாமா, நீ கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்றாரு. அப்போ அங்க வர செர்ரி, ஐயோ அப்பா, அம்மா போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். கரெக்டா அந்த நேரம் மீராவும் அங்க வரா. கேபி கேக்குறாரு மீரா கிட்ட, ககன் கிட்ட உண்மையை சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. மீராவும் ஆமா, முதல்ல அவன் நம்பல, ஆனா பிந்து கிட்ட இருந்து ஒரிஜினல் வீடியோவை அவன் போனுக்கு வர வச்சு காட்டினேன், அப்போ அவன் மொத்த உண்மையும் நம்பிட்டான்னு சந்தோஷமா சொல்றா. கேபி மீரா கிட்ட கேக்குறாரு, நிஜமாவே அவன் நம்புனானான்னு கேட்க, மீராவும் ஆமாங்க, உங்க மேல சத்தியமா அவன் நம்பிட்டான்னு சொல்றா. செர்ரி உடனே, இவ்வளோ டென்ஷன்லயும் அந்த ஒரிஜினல் வீடியோவை வர வச்சு காட்டுனீங்களே, செம்ம ஐடியான்னு பாராட்டுறான். கேபி மீரா கிட்ட கேக்குறாரு, நீ கொடுத்த வாக்க காப்பாத்திட்ட, நானும் உனக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. பூமி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படியா, அப்போ என்னோட பெரிய பிரச்சனை முடிஞ்சிருச்சு, மாமா என்ன நம்பிட்டாரு அப்படின்னு துள்ளி குதிக்கிறா. கார்ல வேகமா போயிட்டு இருக்கிற ககன் பூமிக்கு போன் பண்றான். பூமி போனை எடுத்து, சொல்லுங்க மாமா, என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேக்குறா. ககன் சொல்றான், நான் நேரா அங்கதான் வரேன், வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பேசுறேன்னு சொல்றான். பூமி சொல்றா, சரி மாமா அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டு, மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, என்னை பார்க்க தான் வராருன்னு சந்தோஷமா போய் ரெடியாக கிளம்புறா. ககன் கார்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு குறுக்க காரை விட்டு ககனோட காரை நிறுத்துற அபூர்வா. ககன் கடுப்பாகி காரை எடுங்கன்னு கத்துறான். அபூர்வா கீழே இறங்கி வந்து, எங்க போற ககன்னு கேக்குறா. ககன் சொல்றான், நீங்க பூமி மேல போட்ட பழி எனக்கு நாடகம்னு தெரிஞ்சிச்சு, பிந்து சிவா கல்யாணத்தை நடத்தினது நீங்க தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நான் என் பூமியை பக்கத்தான் போறேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றான். அதை கேட்டு நக்கலா சிரிச்சா அபூர்வா, ஓ உண்மை தெரிஞ்சிருச்சா, ஆனா நீ போய் மன்னிப்பு கேட்டா பூமி உன் கூட வந்துருவான்னு நினைக்கிறியா, பூமியை நீ வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட பூமி என்ன ஹத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா தெரியுமான்னு கேக்குறா. அபூர்வா சொல்றா,
பூமி அவங்க அப்பா கிட்ட ககன் முகத்துல முழிக்க மாட்டேன், அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் அந்த வீட்லயே தங்கியிருக்கா. என் மாமா பூமி அந்த அளவுக்கு வெறுக்கிறாரு. அன்னைக்கு துப்பாக்கிய வச்சு சுட்டுக்கவே தயங்காதவரு அவரு. இப்போ நீ பூமிய கூப்பிட்டா மாமா பூமிய கொன்னே போட்டுருவாருன்னு சொல்லி ககனுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறா அபூர்வா. அபூர்வா சொல்றா ககன் கிட்ட, அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒரு தடவை பூரியோட கல்யாணம் நின்னு போச்சு. இப்போ திரும்பவும் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா உன் தங்கச்சி பூரி செத்தே போயிடுவா. இங்க பூமியும் செத்து போயிடுவா, அங்க உன் தங்கச்சியும் செத்து போயிடுவான்னு ககனை மிரட்டுறா. இதனால மரியாதையா பின்னாடி போய் தாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் தங்கச்சி பூரியாச்சும் காப்பாத்து, த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்னு சொல்லிட்டு அபூர்வா கிளம்பி போறா. அப்போ மருதான சித்தி அபூர்வா கிட்ட சொல்றாங்க, செம்ம புத்திசாலித்தனமா பேசுறாமான்னு அபூர்வாவை பாராட்டுறாங்க. அபூர்வா சொன்ன வார்த்தைகளை கேட்டு பூமியோட உயிருக்கும் பூரியோட வாழ்க்கைக்கும் ஆபத்து வந்துருமோன்னு பயந்து ககன் செம்ம யோசனையிலையும் குழப்பத்திலையும் நிக்கிறான். இன்னொரு பக்கம் ககன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவளை பார்க்க வரான்னு சந்தோஷத்துல பூமி ஒரு அழகான புடவை கட்டிக்கிட்டு எப்படி மாமா இருக்கன்னு கேபி கிட்ட கேட்டுக்கிட்டு ககனோட வருகைக்காக ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கா. அதோட முடியுது. பாய் மக்களே.